ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லார் வீடுகள்லையும் தக்காளி சட்னி பண்ணுவோம். ஆனால் அது கூட இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். 2 தோசை எக்ஸ்ட்ராவே சாப்பிடலாம், அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க, இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் 4 வெங்காயம், அதை நீளமாக நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும். சட்னிக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதும் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். அதுவும் பொரிஞ்சதும் காரத்துக்கேற்றாப்பில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அது லைட்டாக கலர் மாறினதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வதக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வதங்கக்கூடாது, அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களே அந்த அளவு வதங்கணும். இப்போ அந்த அளவு வதங்கினதும் நல்லா பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயத்தை விட தக்காளியோட அளவு கம்மியாக தான் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேன். 2 தக்காளி எடுத்துருக்கேன். அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வதங்கிறதுக்காக மூடி போட்டு வச்சிடலாம். அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. டக்குன்னு வதங்கி வந்துடும். இப்போ இந்த அளவு வந்ததும் இதை ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதும் அரைச்சி எடுக்கலாம். இதில் கொஞ்சோன்னு ஒரு சின்ன துண்டு போல் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் அப்படி இல்லைன்னா சீனி கூட சேர்த்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான தக்காளி சட்னி ரெடியாக இருக்கும். இதுவரை நீங்கள் வெல்லம் சேர்த்து அரைக்கல அப்படின்னா வெல்லம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா அந்த புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் நல்லா மொறுன்னு நெய் போட்டு தோசை பண்ணிகிட்ருக்கேன். அது கூட இந்த தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட பஞ்சு போல் இட்லி பண்ணிவிட்டு அது கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.